வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்து தம் ஊழிய நாட்களில் திரள் கூட்டங்களுக்கு பிரசங்கித்தாலும், அவரை சுற்றி எப்போதும் நிறைய ஜனங்கள் இருந்தாலும், தனிப்பட்ட மனிதர்களையும் சந்தித்தார், அவர்களின் வாழ்க்கையையும் மாற்றினார். உதாரணமாக நிக்கோதேமு, சமாரியா பெண் இவர்களை குறிப்பிடலாம். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் வரி வசூலிப்பவர்களுக்கு தலைவராக இருந்த சகேயு இயேசுவை சந்தித்த நிகழ்வை பார்க்கிறோம். இந்த பகுதியை வாசிக்கும்போது 3 கோணங்களில் இந்த சம்பவத்தை தியானிக்க முடியும். முதலாவது, இயேசு சகேயுவிடம் நடந்து கொண்டது. இரண்டாவது, சகேயுவின் செயல். மூன்றாவது, இதை பார்த்து கொண்டிருந்த கூட்டத்தினரின் பிரதிபலிப்பு. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சகேயுவிடம் நடந்து கொண்டதை குறித்து தியானிக்கலாம். முதலாவது, அறிந்து கொள்ளும் இயேசு. சகேயு யாருக்கும் தெரியாமல் இயேசுவை பார்க்க நினைத்தார். ஆனாலும் இயேசு அதை அறிந்து கொண்டார். நாம் எங்கே இருந்தாலும் இயேசு நம்மை அறிந்து கொள்ள முடியும். ஆர்வமாக இயேசுவை பார்க்க நினைக்கும்போது இயேசு அப்படிப்பட்டவர்களை தாமாகவே வந்து சந்திக்கிறார். அவருடைய பார்வையை விட்டு நாம் மறைந்து கொள்ள முடியாது. இரண்டாவதாக, அழைக்கும் இயேசு. அந்நாட்களில் வரி வசூலிப்பவர்கள் யூதர்களால் வெறுக்கப்பட்டார்கள். அநேகரால் ஒதுக்கப்பட்டவரைத்தான் இயேசு தம்மிடத்தில் அழைக்கிறார். சகேயு செல்வந்தராக இருந்தாலும் அவர் மனதில் இருந்த வெற்றிடம் அவரை இயேசுவிடம் அழைத்து வந்தது, பார்க்க வைத்தது. யாரும் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லையே, நேசிக்கவில்லையே என சோர்ந்து போயிருக்கிறீர்களா? இயேசு இன்றைக்கு உங்களைத்தான் தேடி வந்திருக்கிறார், அழைக்கிறார். மூன்றாவதாக, அரவணைக்கும் இயேசு. அநேகர் இயேசு சகேயுவை அழைத்தபோது அவரின் வீட்டிற்கு சென்றபோது முறுமுறுத்தார்கள். ஆனால் சமுதாயம் ஏற்றுக்கொள்ள மறுத்த சகேயுவை இயேசு இங்கே ஏற்றுக்கொள்கிறார், அரவணைக்கிறார். நான் உன் வீட்டிற்கு வர, உன்னோடு நெருக்கமாயிருக்க விரும்புகிறேன் என இயேசு அறிவிக்கிறார். யூதர்களுக்கு ஆபிரகாம் முக்கியமான மதிப்பிற்குரிய தலைவர். இயேசு சகேயுவை இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று சொல்லி தான் சகேயுவை ஏற்றுக்கொண்டதை அறிவிக்கிறார். இழந்து போனதை தேட நான் வந்திருக்கிறேன் என இயேசு கூறுகின்றார். இழந்து போனதை, இதனுடைய சரியான அர்த்தம் தவறான இடத்தில் இருப்பவர்களை இயேசு தேடுகிறார். ஆம், நாம் இயேசுவோடு இல்லை என்றால் தவறான இடத்தில்தான் இருக்கிறோம். இயேசு நம்மை தவறான இடத்திலிருந்து மீட்டிருக்கிறார். நன்றி செலுத்துவோம். இந்த சம்பவத்திலே அறிந்து கொள்ளும் இயேசுவாக, அழைக்கும் இயேசுவாக, அரவணைக்கும் இயேசுவாக நம் ஆண்டவரை அறிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து நாளையும் இந்த பகுதியை தியானிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.